திருவிழா வர ஆரம்பிச்சிச்சு, ஜாலி தான்டா. ஆமாண்டா அஜய், ஜாலி தான் அஜய். ஒரு டான்ஸை போட்டுருமாடா? பாட்டப்போடு பாட்டப்போடு. தம்பி, இந்த கோயிலில் ஏதோ சாமியார் இருக்காங்கன்னு சொன்னாங்க, எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் ஆண்டி, உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. சரிப்பா, வாங்க போகலாம். ஆண்டி, இவர் தான் மரத்தடியில் இருக்கிற சாமியார். இவர்கிட்ட நீங்கள் எது சொன்னாலும் அவங்க வாழ்க்கையே போயிடும். என்னப்பா இப்படி சொல்கிற? இல்லை ஆண்டி, உங்கள் வாழ்க்கை மாறிடும்னு சொல்ல வந்தேன். வணக்கம் சாமி. ஒன்று ரெண்டு, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை உண்டுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஒன்றை தேடி ஏண்டா வராங்க சொட்ட பயல. பரவாயில்லையே, சாமி நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரே. சைனாக்காரன் என்னென்னத்தையே கண்டுபிடிக்கிறான், நாய் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கு. நீங்கள் சொல்கிறது சரிதான் சாமி, எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது சாமி. அதை எப்படி தான் சாமி சரி பண்ணுறது? என்னோட பிரச்சனையே எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் நான் மரத்தடியில் வந்து உட்காந்துருக்கேன். என்ன தேடிட்டு இந்த பயப்பிள்ளைங்களாம் இங்கே வந்துருக்கு பாரு. கோழி அமுக்கிற மாதிரி இதுங்களை ஒரே அமுக்கிற வேண்டியதை ஒரு மாதத்தை ஓட்டிட வேண்டியதான். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் சரி பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து என்ன பிரச்சனைன்றதை சொல்லுங்கள். இவனே பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவானா? அப்புறம் என்ன பிரச்சனைன்னு அவங்கள்ட்ட கேட்குறான் கேனப்ப. இவனை நம்பி இதுங்கெல்லாம் வந்திருக்குங்க பாரு. சாமி, எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு காட்டு வழியாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம் சாமி. அப்போ வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி. என் வீட்டுக்காரர் அப்பயே சொன்னார், நம்ம அங்கேயே தங்கிட்டு காலைல வரலாம். நான் தான் பசங்க தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தேன். வர வழியில் காட்டில் எங்களை வந்து நிறைய ஆவியை வந்து பயன்படுத்தினுச்சு சாமி. 2 டைம் வந்து ஊன்னு கத்துனுச்சு, இது பண்ணுச்சு அது பண்ணுச்சு. இருந்தாலும் நாங்கள் பயப்படாமல் வீட்டுக்கு வந்துட்டோம் சாமி. வீட்டுக்கு வந்து சாப்பாடெலாம் சமைச்சு கொடுத்துட்டு படுத்தா கிச்சனில் எல்லாம் உடையுது சாமி. போய் பார்த்தா கிச்சனில் அங்கே காட்டில் பார்த்தா அதே பேய் இங்கே வந்து நிற்குது சாமி. அப்புறம் ஒரே சத்தம், பயங்கரமான சத்தம்லாம் போட்டுட்டு மறைஞ்சிருச்சு சாமி. அதை எங்கள் வீட்டிலேருந்து ஓடுறதுக்கு தான் சாமி உங்களை பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் தான் சாமி இதை சரி பண்ணி கொடுக்கணும். நான் சொல்கிற 3 விஷயத்த உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வாம்மா. அப்பையும் சரியாகலைன்னா நான் வரேம்மா உங்கள் வீட்டுக்கு. எல்லாத்தையும் நான் சரி பண்ணி தரேன். உங்களை வச்சு தான்மா நான் வீடே கட்டணும். என்ன சாமி, என்ன வச்சு தான் நீங்கள் வீடு கட்டணுமா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இல்லைம்மா, நீங்கள் சரியாகி உங்கள் வீட்டில் சரியாக இருக்கணும்னு சொல்ல வந்தம்மா. ஃபஸ்ட்டு ஒரு தேங்காயில் மஞ்சளை தடவி உருட்டி விடுங்கம்மா. அது போய் எந்த இடத்துலையாச்சும் போய் உடஞ்சிச்சுன்னா உங்கள் வீட்டிலேருந்து போயிடும். இதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. செகண்டு, ஒரு மாடையும் கண்ணையும் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வாங்க. அது அமைதியாக வந்து நீங்கள் கொடுக்குற பழத்தை சாப்பிட்டுட்டு வெளில போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை ஒரே பதட்டமாக உள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் பேய் இருக்குன்னு அர்த்தம். இதையும் தாண்டியும் நீங்கள் ஒன்று செய்யணுன்னா அதுக்கு நான் தான் வரணும். இதை முதல்ல செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வாங்க, நான் அப்புறம் வரேம்மா.